ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை துவையல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், அது கூட கொஞ்சம் புளி, இது 4 ஐட்டமும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த பருப்புலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நான் நல்லா கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கும் போதே அது அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணணும். எப்போவுமே கீரை சமைக்கும்போது உப்பு முதலே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கீரை நல்லா பாதியாக குறைஞ்சி போயிடும். அந்த ஸ்டேஜில் தான் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் உப்பு நிறையாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணாதீங்க. 2-3 மினிட்ஸ் கழித்து அது பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு புளி சில பேர் புளி சாப்பிட மாட்டாங்க, புளி நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் லெமன் எடுத்துக்கலாம். லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அரைக்க முடியாது. சும்மா இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் நான் அரைச்சேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு தடுக்கம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அது என்னென்னா திரும்பி அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, காய்ந்த மிளகாய், உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை விட்டுடுங்க. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி நல்லா அதை வந்த பிறகு எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. தடுக்க கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்ல ஒரு நல்லா சுட சுட ஒரு சாதம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. ரிச் இன் அயர்ன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் டெய்லி கூட ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை மட்டும் முருங்கைக்கீரை துவையல் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. Thank you friends. Thank you for watching. See you again.